10 கட்டளைகளை குறிப்பிடுகின்ற பொழுது என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நம் தொடக்கத்தில் கேட்ட அந்த வேடிக்கையான கதையை போன்று இன்றைக்கு கடவுள், கர்த்தர், ஆண்டவர் என்கின்ற வார்த்தைகளை மிக சர்வ சாதாரணமாக, வேடிக்கையாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லக்கூடிய பரமண்டல ஜெபம், அதில் என்ன சொல்லுவோம்? பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம், அடுத்து சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல நம்ம சொல்லும் போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படும்? நம்ம சொல்றோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதை நாம் சரியாக மொழிபெயர்க்கின்ற பொழுது உமது நாமம் பரிசுத்தமாய் வழங்கப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தம் தான் மூலபதத்தில் இருக்கின்றது. பரிசுத்தப்படுவதாக என்பது அதுவாக பரிசுத்தப்படுவதில்லை. கர்த்தர் பரிசுத்தர் தான். அந்த பரிசுத்தமான கர்த்தரை, அவருடைய நாமத்தை பயன்படுத்துகின்ற நாம் பரிசுத்தமாய் பயன்படுத்த வேண்டும், பயபக்தியாய் பயன்படுத்த வேண்டும். அதை தான் இந்த பரமண்டல ஜெபம் நமக்கு கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடவுளை குறித்த பயபக்தி, கடவுளுடைய நாமத்தை உச்சரிப்பதை குறித்த பயபக்தி ஏன் இன்றைக்கு நம்மிடத்தில் குறைந்து போய்விட்டது? சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை, கடவுளை குறித்த அறிவு இல்லை, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பல நேரங்களிலே உணர்ந்து கொள்வதில்லை. ஆகிதான் நாம் நம்பிக்கையிலே பல நேரங்களிலே விழுந்து போய் விடுகின்றோம். கடவுளை நாம் நம்முடைய சிந்தனைக்குள் ஒருபோதும் நிறுத்திவிட முடியாது. நாம் நம்முடைய கைக்குள் கடவுளை வைப்பதற்கு பல நேரங்களில் முயற்சிக்கின்றோம். அதுதான் பல தோல்விகள். அதுதான் கடவுள் நமக்கு எதிர்மறையாகவே தோன்றுகின்றார்.